ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தீபி லோகி விலாக். நான் உங்கள் தீபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன்னா, மஷ்ரூம் ரைஸ் புலாவ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி தாளிக்கும் போது ஒழுங்காக காட்டவே இல்லை. நான் இது காரம் இல்லாததாக செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூடயே நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பைசஸ்லாம் எல்லாத்தையும் போடுற மாதிரி இருக்கும். பட்டை, அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் சோம்பு எல்லாத்தையும் அதெல்லாம் போட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுவே நல்லா பொரிஞ்சிட்டோன்னே உடனே பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோம்னா இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதுவாகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த டப்பாலேயே வச்சுருக்கேன் நான். ஸோ அதிலேயே தூக்கி போட்டுடணும். போட்டு நான் போகிற குக்கிங்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா என் கமெண்ட்ஸு எதுவும் சொல்ல மாட்டேறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நான் இன்னும் நிறையா குக்கிங் வீடியோ அதாவது என் ஸ்டைலில் நான் குக் பண்ணுறது தான் போடுறேன். எக்ஸ்ட்ராவாக எதுவும் இது பண்ணல. வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை தான் குக்கிங்காக போடுறேன். இந்த மஷ்ரூமை அழகாக போட்டு வதக்கிட்டோன்னா இதுவே சூப்பராக இருக்கும். உண்மையாக ப்ரெட்டுக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இது மட்டும் வச்சே சாப்பிட்டீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டிங்கனாலே அதுவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ எனக்கு கம்மியாக இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னா பத்தாது. இது தேங்காய் பால். இது நம்ம புலாவ்லாம் செய்கிறோன்னா வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை தேங்காய் பால் அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது தடவையும் நான் அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காலாம் வைக்கல. 2 வாட்டி இது பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் 2 கிளாஸு தண்ணி தேங்காய் பால் ஊற்றினேன். 2 கிளாஸு. அது கூட சேர்த்து இன்னும் 2 கிளாஸ், ஏன்னா அரிசி 2 கிளாஸ் நான் போட்டதுன்னா அப்போது ஒரு கிளாஸுக்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். ஸோ நான் 2 வாட்டி தண்ணி ஊற்றிருக்கனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் எவ்வளோ இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. உடனே நம்ம மூடி வச்சோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சோன்னா கொதிச்சிதில்ல, அதுலேயே நம்ம எடுத்து அழகாக ரைஸ் போட்டோன்னா நல்லாவே வெந்துடும். இந்த கொதி போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க வச்சா அது ரொம்ப கொதிக்க வச்சுட்டுலாம் சாப்பிட்றதெல்லாம் நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் கொதி வந்தாலே போதும். நம்ம வெறும் தண்ணி யூஸ் பண்ணதுக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணும் போது டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறேன். தேங்காய் பால் அதாவது தேங்காயாக இருக்கும் செட் ஆகலைன்னும் போது தேங்காய் பால் மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இதுவாகாது. ஏன்னா எனக்கு செட் ஆகாது. வெறும் தேங்காய் திருவி போட்டு அதெல்லாம் சேர்த்து எதுவுமே செட் ஆகாது. அதனால் சொல்கிறேன், தேங்காய் பால் மட்டும் எடுத்து அழகாக புலாவ் வந்துடுச்சு. தண்ணி இப்போ சுண்டிடுச்சுன்னா போதும். அப்படியே நல்லா சுண்ட நான் என்ன பண்ணிவிடுவேன்னா கொஞ்சம் மூடி வச்சு நான் யூஸ் பண்ணுறது அந்த பாத்திரம் என்னென்னா கொஞ்சம் கனமான பாத்திரம் இல்லை, கொஞ்சம் தக்க தான் அது. ஸோ யூஸ் பண்ணும்போது இதுவாகிட்டு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத கரண்ட்டு போயிடுச்சு. அதனால தான் நான் டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே என்னை வீடியோ எடுக்கிற மாதிரி ஆச்சு. இது நான் இப்போ போட்டது கஸ்தூரி மெட்டி. அதாவது இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை காய வச்சு எடுத்தோன்னா அதை தான் கஸ்தூரி மெட்டுன்றாங்க. அது போட்டோன்னா இன்னும் செம்ம வாசமாக இருக்குது. அழகாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பசிச்சதுனால தட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் காட்டுற டீயில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா திருவேல் ஷாப்பில் வாட்ஸ்அப் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.